இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். காங்கிரஸ் அயலக அணி தலைவராக இருந்தவர் சாம் பிட்ரோடா ராகுலுக்கு மிகவும் நெருக்கமானவர். பல்வேறு விவகாரங்களில் ராகுலுக்கு சாம் பிட்ரோடா தான் ஆலோசனை வழங்குவதாக கூறப்படுகிறது. இவரது சமீபத்திய கருத்துகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. தி ஸ்டேட்ஸ்மேன் என்ற மீடியாவுக்கு அளித்த பேட்டியின் போது இந்தியா குறித்து சாம் பிட்ரோடா சொன்ன கருத்து பெரும் சர்ச்சையானது. அந்த பேட்டியில் அவர் கூறியதாவது: இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயக நாடு என்பதற்கான சிறந்த உதாரணம். இந்தியாவின் கிழக்கில் இருப்பவர்கள் சீனர்களைப் போலவும், மேற்கே இருப்பவர்கள் அரேபியர்களைப் போலவும், வடக்கே இருப்பவர்கள் வெள்ளையர்களைப் போலவும், தெற்கே வசிப்பவர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் இருப்பார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமே அல்ல. நாங்கள் எல்லோருமே சகோதர சகோதரிகள்தான். வேறு வேறு மொழிகள், வேறு வேறு மதங்கள், பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மதிக்கிறோம். இதுதான் நான் நம்பும் இந்தியா என்று சாம் பிட்ரோடா பேசினார். நிறம் குறித்த அவரது பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. நாட்டு மக்கள் நிறத்தை காட்டி அவமதிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாது என மோடி ஆவேசமாக கூறினார். பாஜகவை சேர்ந்த அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் சாம் பிட்ரோடாவை கடுமையாக தாக்கினார். இண்டி கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சாம் பிட்ரோடாவை வறுத்தெடுத்தன. காங்கிரஸ் கட்சியும் கைவிரித்துவிட்டது. இந்தியாவின் பன்முகத்தன்மை பற்றி பேச வந்த சாம் பிட்ரோடா அதற்காக சொன்ன ஒப்பீடு துரதிருஷ்டவசமானது. அதை ஏற்க முடியாது. அவர் சொன்ன கருத்துக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று காங்கிரசின் தகவல் தொடர்பு பொறுப்பாளர் ஜெயராம் ரமேஷ் சொன்னார். லோக்சபா தேர்தல் நடந்து வரும் நிலையில் சாம் பிட்ரோடாவின் சர்ச்சை கருத்து காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியது. இதையடுத்து காங்கிரஸ் அயலக அணி தலைவர் பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்வதாக சாம் பிட்ரோடா அக்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம் எழுதினார். அதை உடனடியாக அவர் ஏற்றுக்கொண்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்.